அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது 1 லட்ச ரூபா நம்ம சேவ் பண்ணுறதுக்கான சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் சேவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ நாம் டோட்டலாக 1 lakh rupees சேவ் பண்ணோம். 12 month டைம், மந்த்லி சேவிங் தான். நீங்கள் மாதம் அமௌண்ட் எடுத்து வச்சாலும் சரி, வாரம் எடுத்து வச்சாலும் சரி, ரெண்டுக்குமே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறவங்கன்னா, அதாவது இந்த அமௌண்ட் எங்களால் ஓரளவு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மந்த் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 2550 ரூபா. அதை நீங்கள் வீக்லி சேவ் பண்ணிங்கன்னா முதல் வாரம் 500 ரூபா, 2வது வாரம் 650 ரூபா, 3வது வாரம் அதே 650 ரூபா, 4வது வாரம் 750 ரூபாயை சேவ் பண்ணும். மாதமாக சேவ் பண்ணிங்கன்னா 2550 ரூபா. 2வது மாதமும் அதே அமௌண்ட் தான், சேம் தான். 3வது மாதம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 3050 ரூபா. முதல் வாரம் 500 ரூபா, அப்புறம் 750 ரூபா, கடைசி 2 வாரமும் 900 ரூபா சேவ் பண்ணணும். மந்த்லி சேவ் பண்ணுறதா இருந்தால் 3050 ரூபா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 4வது மாதம் 3150 ரூபா. அதை 4ஆக பிரிக்கணுன்னா 500 ரூபா, 750 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபான்னு சேவ் பண்ணணும் பிரித்து. 5வது மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3900 ரூபா சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் 900 ரூபா ஒரு வாரமும், அடுத்த 3 வாரமும் 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபாயா சேவ் பண்ணணும். 6வது மாதம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 6000 ரூபா. இதை நீங்கள் 1500 ரூபாயை பிரித்து 4 வாரமும் சேவ் பண்ணணும். அடுத்து 7வது மாதம் நம்ம அமௌண்ட் 10,000 ரூபா. இது கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் போகும். பட் சேவ் பண்ண முடியும்னு நினச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா 1 இயருக்கு 1 lakh rupees நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதை நீங்கள் வாரமாக பிரிச்சிங்கன்னா 2500 ரூபா சேவ் பண்ணணும். அடுத்து 8000 ரூபா, 2000 ரூபா 2000 ரூபாயாக சேவ் பண்ணணும். 9வது மாதம் 12800 ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை நீங்கள் 3200 ரூபாயை பிரித்தும் வாரத்துக்கு சேவ் பண்ணிக்கலாம். 10வது மாதம் 14000 ரூபா. அப்போ வார கணக்கு போட்டிங்கன்னா 3000 ரூபா. 11வது மாதம் 17000 ரூபா. அதை பிரிக்கும்போது 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா 5000 ரூபான்னு பிரிச்சுக்கணும். நீங்கள் 3000 ரூபா, 5000 ரூபா, 4000 ரூபா 5000 ரூபான்னு கூட சேவ் பண்ணிக்கலாம். 12வது மாதமும் சேம் அமௌண்ட்டு தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லியிருக்க அமௌண்ட் படி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த இயர் எண்டில் உங்களால் 1 lakh rupees சேவ் பண்ண முடியும். 1 lakh rupees சேவ் பண்ணணுன்னு டார்கெட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.